ஒரு ஸ்டூடெண்டா நம்ம ஃபேஸ் பண்ற ரொம்ப பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்ன தெரியுமா சார்? டெய்லியுமே நான் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறேன், படிச்சதை எழுதியும் பாக்குறேன், ஆனா அது மறந்து போகுது. அதனால நான் இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா திரும்ப படிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருமே நம்ம என்ன சப்ஜெக்ட் வேணா எடுத்துக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கிறதுல நல்ல ஸ்ட்ராங்கான சாப்டர் எது, எந்த சாப்டர் உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் சொல்லுவோம். இருந்தாலும் என்ன எக்ஸாம் அப்படின்னாலும் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் எடுத்து வச்சு படிப்போம், நம்ம ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருந்தாலும். ஏன்னா எத்தனை வாட்டி படிச்சாலும் அது மறந்து மறந்து போகும். எத்தனை எக்ஸாம்ஸ் ஏற்கனவே படிச்ச கொஸ்டினை திரும்ப திரும்ப படிக்கிறதுனால மட்டுமே ரிவைஸ் பண்ண டைம் இல்லாம போயிருக்கு, உங்களால படிக்க முடியாம போயிருக்கு. இன்னும் எத்தனை நாள் நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வராம இப்படியே இதே பிரச்சனையில தத்தளிச்சுட்டே இருக்க போறீங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நம்ம பிரெயின் இருக்குல்ல, அதோட மெமரி சிஸ்டம் இருக்கு பாரு, அது லாங் டர்ம் மெமரி, ஷார்ட் டர்ம் மெமரின்னு சொல்லி அதோட மெமரி சிஸ்டம் ரெண்டா பிரிக்கலாம். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன நீ சாப்பாடு சாப்பிட்ட, உனக்கு நேத்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா போன்ல ஏதோ ஒரு ஓடிபி மெசேஜ் இருந்ததுன்னா அந்த ஓடிபி என்ன, இல்ல அம்மா 2 நாளைக்கு முன்னாடி மளிகை கடையில என்னெல்லாம் சாமான் வாங்க சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷார்ட் டர்ம் மெமரின்னு சொல்லுவோம். நம்ம மூளை இத மண்டல ஞாபகம் வச்சுக்கும் போதே இல்ல, அது ஒரு ஸ்பெசிபிக் ரீசனுக்காக ஞாபகம் வச்சுக்கும். அந்த ஸ்பெசிபிக் ரீசன் முடிஞ்ச உடனே அது டெலீட் பண்ணிடும், அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே ஓரமா வச்சிரு. ஓகே, அது உன்னால ரீகால் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும், அந்த பர்பஸ் முடிஞ்சுட்டா அவ்வளவுதான், அதுக்கு மேல நீ அதை ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன். யோசிச்சு பாரு, நீ இது வரைக்கும் பார்த்த ஓடிபி எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. இது வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் மளிகை கடையில போய் என்னென்னலாம் அம்மா வாங்க சொன்னாங்க கடைசி 2 வருஷத்துல இருந்து எடுத்து எழுத முடியுமா உன்னால? முடியாது இல்லையா? இதெல்லாம் நம்ம ஷார்ட் டர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இதே லாங் டர்ம் மெமரின்னு ஒண்ணு இருக்கு நம்ம பிரெயின்ல. ஓகே, அது என்னன்னா இந்த ஏடிஎம் பின் இருக்கு, ஒரு போன் நம்பர் இருக்கு, இதெல்லாம் நம்ம பிரெயின் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கும். இட் வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் கரெக்டா நம்ம பிரெயினால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் எப்பயுமே தேவைப்படும், ஏதோ டெம்பரரியா இல்ல, இதெல்லாம் நம்ம லைஃப்ல எப்பயுமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஈஸிலி ஆக்சசபிள் பிளேசஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதெல்லாம் ஏன் சார் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? இது சயின்ஸ். சயின்ஸ்ன்றது என்ன? உண்மை இல்லையா? அப்ப இந்த சயின்ஸை பேஸ் பண்ணி சயின்டிபிக் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நீ படிச்சீனா நீ படிக்கிறது உனக்கு மறக்காது. எந்த எக்ஸாமா வேணா இருக்கட்டும், அது ஒரு மிட் டேர்மோ, ஹாஃப் இயர்லியோ, மந்த்லி எக்ஸாமோ, டெய்லி ஸ்லிப் டெஸ்டோ, இல்ல பப்ளிக் எக்ஸாமினேஷனோ, நாளைக்கு நீ எழுத போற நீட், ஜேஇ, விஐடி, ஏட்ரிபிள், எஸ்ஆர்எம், ஜெய், சிவிடி, என்டிஏ, என்ன எக்ஸாமா வேணா இருக்கட்டும், எதுலையுமே நீ படிச்ச விஷயங்கள் மறக்காம இருக்கிறதுக்கு, அப்படி படிக்கிறதுக்கு ஒரு சில நல்ல சயின்டிபிக் மெத்தட்ஸ் இருக்கு. அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, அது நல்லதுதான். ஆனா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பிளைண்டா போடாத. எனக்கு தெரியும் நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னு, ஆனா சில நேரத்துல உங்களுடைய உழைப்பு குருட்டுத்தனமா இருக்கிறதுனால நீ திரும்ப 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 உழைச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நீ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ ஹார்ட் ஒர்க்கே பண்ணலன்னு ஒருத்தர் உன்னை சொல்றாங்க, ஏன்னா நீ மார்க் எடுக்கல அப்படின்றதுனால. உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலப்பா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை நாள் தான் இன்னும் அதே பேரை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கு போற? நீ எவ்வளவு கஷ்டப்படுற? எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ கஷ்டப்படுறது அங்கீகரிக்கிறாங்களா? 5 நிமிஷம் சும்மா இருந்த போதும்ல எவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது நம்ம மேல? 10 மணி நேரம் உழைச்சது தெரியாது. அப்ப நான் சொல்ற விஷயங்களை நல்லா கேளு. நீ இந்த வீடியோவை முடிக்கிற இந்த தருணத்துல இருந்து ஒரு ஹெல்த்தியான ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். அந்த ஹெல்த்தியான ரொட்டீன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரீட், ரீகால், ரிவைஸ். இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆமா, ஆனா இதை எப்படி பண்ற, அங்கதான் விஷயம் இருக்கு. சரியா? நம்ம எல்லாருமே நல்லா படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம், அழகா படிச்சுட்டு போறோம். ஆனா பிரச்சனை என்ன, அந்த படிக்கிறத நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றதுதான். முதல் விஷயம், நீங்க படிக்கணும் அப்படின்னா இதுல உங்களை நான் 3 விதமா பிரிக்கல. ஒரு சில பேருக்கு லிசன் பண்ணாலே போதும். இப்ப நான் இந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறத காதுல வாங்கிட்டாலே, நான் ஒரு பாடம் எடுக்கிறேன், நான் எடுக்கிறத சும்மா கண்ணால பார்த்துட்டாலே ஒரு சில பேரால என்ன செய்ய முடியும்னா அதை நல்லா புரிஞ்சுக்க முடியும், எக்ஸாம்ல போய் எழுதவும் முடியும். நீங்க எடுங்க சார், நான் லைவா ஒரு வாட்டி பாத்துக்கிறேன் அப்படின்வாங்க அவங்க எல்லாம். ஜஸ்ட் லிசனிங்கே போதும். ஒரு சில பேருக்கு அப்படி இல்லை, காதால கேட்கணும். கண்ணால பார்த்தா மட்டும் போதாது, காதால கேட்கணும். வாய் விட்டு சத்தமா படிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புக்கை பார்த்து நல்ல சத்தமா வாய் விட்டு படிப்பாங்க. அப்படி படிக்கும்போதுதான் ரீடிங் அலவுட். அப்பதான் உங்களுக்கு புரியும். சும்மா அமைதியா கண்ணால பார்த்தாலாம் புரியாது.
நம்ம ஸ்கூல்ல பாக்குறோம்ல, there are all types of students தானே. ஒருத்தர் என்ன செய்வாங்க, புக் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கண்ணால பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, வாய் அசையவே அசையாது, ஆனா மண்டையில ஏறிடும். ஒரு சில பேர் வாய் விட்டு சத்தமா படிப்பாங்க, அப்பதான் மண்டையில ஏறும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, சும்மா வந்து அதான் நாங்க இந்த சொன்ன மாதிரி பார்த்தாலே போதும். ஓகே, சோ லிசன் பண்றவங்க, ஹியர் பண்றவங்க சும்மா பார்த்தாலே போதும்ன்றவங்க. இப்போ இதுல ஓகே, நீ யாரா இருக்க போற, இதுல நீ யாரு? இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஓகே, ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது இந்த டைப் நீ எந்த டைப்பா இருந்தாலும் சரியா, நீ எழுதி பார்க்கணும். உன்னுடைய மெமரியை நீ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய மெமரியை நீ பலப்படுத்தணும் அப்படின்னா எழுதி பார்க்கணும். டைம் இல்லையா சார்? புதுசா ஸ்கூல்ல வேற ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு நாளைக்கு மினிமம் 2 hours ஆஃப் ரைட்டிங் ஒர்க் மட்டுமே தராங்க. இது இல்லாம டெஸ்ட், இது இல்லாம ஹாஃப் இயர்லி, இது இல்லாம குவார்டர்லி, செகண்ட் மிட்டம், இதுல எதுலையாவது ஒழுங்கா படிக்கலன்னா ரிட்டென்ஷன் முடிச்சுட்டு வந்து திரும்ப அந்த 2 hour ஹோம்ஒர்க். நல்ல கொஞ்சம் யோசிங்க. புரியுது, ஆனா நமக்கு சக்சஸ் வேணும் இல்ல? அப்ப இந்த சக்சஸ் வேணும்னா நான் இங்க காமிச்சிருக்க மாதிரி நீ முத்தா எழுதி பார்க்கலனாலும் ரஃபாவது எழுதி பாரு. ஓகே, இப்போ அடுத்து ரீகால் பண்றது எப்படின்ற ஸ்டெப்புக்கு வரும். இப்ப இந்த ரீகால் பண்றதுக்கு தான் நம்மள நிறைய பேருக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம நினைச்சா இதுக்கு டைமை ஒதுக்க முடியும். நீ ஒரு ஸ்கூல் பஸ்ல போற சரியா, நீ ஏதோ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ற, சரி வேணாம், நீ உன் கிளாஸ்ல உனக்கு ஒரு லஞ்ச் பிரேக் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, ஆனா அந்த லஞ்ச் பிரேக்ல எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எழுதி பார்க்க முடியுது, எக்ஸ்ட்ரா ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுது. அப்ப ஞாபகப்படுத்தி பாரு. அது எப்படி சார்? எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜாலியா பேசிட்டு விளையாட்டு வருவாங்க சார். நான் மட்டும், நீ மட்டும் படிச்சுதான் ஆகணும். புரியுதா? யார் எப்படி இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு டூ திஸ், வேற வழி கிடையாது இல்லையா? ஏன்னா நீ எழுதும் போதுதான் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறந்து போகும். நீ இன்னொன்னு எழுதணும்னு நினைப்ப, ஸ்டக் ஆயிடும், மறந்துடும். புக் எடுத்து பாப்ப, அப்பதான் அது பேரு தான் ரீகால். எது மறந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறந்து போனதை திரும்ப பாக்குறதா ரீகால். எழுதியே பார்க்காம திரும்ப திரும்ப ஒரு கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கிறது ரீகால் இல்ல. நிறைய நேரத்தில் உனக்கு என்ன ஆகுது, எக்ஸாம்ல போய் ஒரு கொஸ்டின் எழுதும் போது ஸ்டார்டிங் ட்ரபிள் சார், ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தா எல்லாமே எழுதுவேன் சார். அதைத்தான் நான் சொல்றேன். அது எக்ஸாம்ல போய் ஏன் தெரிஞ்சுக்கிற, முன்னாடியே தெரிஞ்சுக்க. முன்னாடியே 4 வாட்டி எழுதி பாரு, 4 வாட்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் எங்க வருதுன்னு பாரு. எக்ஸாம்ல அந்த தப்பை தவிர்க்கப்பாரு. எப்பெல்லாம் இந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது உனக்கு மறந்து போதோ அப்பெல்லாம் புக்கை எடுத்து சும்மா ஒரே ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு திரும்ப எழுத ஆரம்பிச்சிடணும். சரியா? இந்த மாதிரி ரீகால் பண்ண கத்துக்கணும். கடைசியா ரிவைஸ் பண்ண கத்துக்கணும். ரிவைஸ்னா என்ன சார்? முடிஞ்ச அளவுக்கு நீ இப்ப எழுதி வச்சல்ல, எழுதி பார்த்தாதானே அது இருக்கும் இல்லையா? நீ என்ன நல்லா எழுதி வச்சு ஒரு நோட் புக் போட்டு எழுது. எக்ஸாம் டைம்ல அதை எடுத்து பாரு. கைடே எடுக்காத, புக்கே எடுக்காத, நீ ரஃபா நோட்ஸ் எடுத்தல, அந்த நோட்ஸ் எடு. சரியா? இந்த நேரத்துல போய் கைடோ புக்ஸோ எடுத்து லாஸ்ட் மினிட்ல படிக்கிறத விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும், உன்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து உன்னை நான் எழுதி பார்க்க சொன்ன அதை வச்சு படிக்கணும். இப்படிதான் உன்னால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரீடு, ரீகால், ரிவைஸ் செய்ய முடியும். இப்ப இதுல ஒரு சில மைக்ரோ ரிவிஷன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு. ரொம்ப ரொம்ப சயின்டிபிக்கான ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தட். அது என்ன சார்? இந்த மைக்ரோ ரிவிஷன் ரூல். நீ ஒரு விஷயத்த படிக்கிற அப்படின்னா படிச்சுட்டு உடனே எழுதி பார்க்க கூடாது. படிச்சுட்டு உடனே எழுதி பார்க்கறது, ரீகால் பண்றது கூடாது. ஏன்னா அப்ப அது ஞாபகம் இருக்கத்தான் செய்யும். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எழுதி பார்க்கணும். அது எப்படி ஆனியன் சார்? மறந்துருமே. கரெக்ட். அதனாலதான் சொல்றேன், அப்ப மறந்துடும். திரும்ப எடுத்து ஒரு வாட்டி அப்ப அப்படியே ரிவைஸ் பண்ணிடு. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு சும்மா அப்படியே சும்மா எழுத ட்ரை பண்ணு, மறந்துடும். திரும்ப ஒரு வாட்டி அப்படியே எடுத்து சும்மா புக் எடுத்து புரட்டி பார்த்து ரீகால் பண்ணு. 1 வாரம் கழிச்சு இதை செய். நீ எது படிக்கிறனாலும் இந்த மாதிரி 3 times ரிப்பீட் பண்ணு. 1 மணி நேரம் கழிச்சு எழுதி பார்த்திருக்கணும், 1 day கழிச்சு எழுதி பார்த்திருக்கணும், 1 week கழிச்சு எழுதி பார்த்திருக்கணும். இதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு நீ என்ன செய்யணும்னா மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். சரியா? இது இல்லாம ஒரு சில எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிஸ். இப்ப நான் ஒரு எக்ஸாமுக்கு போறேன். சரியா? எக்ஸாம் போகும்போது எக்ஸாம் ஆளுக்குள்ள எனக்கு பயத்துல மறந்துச்சுன்னா என்ன பண்றது? உன் கையில கொஸ்டின் பேப்பர் வந்த உடனேவே உனக்கு எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குமோ அந்த ஃபார்முலா, அதோட கீவேர்ட்ஸ், டயக்ராம்ஸ், ரஃபா அறகுறையா என்ன ஞாபகம் இருக்கோ அதையாவது என்ன பண்ணும், ஒரு கொஸ்டின் பேப்பர்லயோ இல்ல உன்னோட ஆன்சர் பேப்பர்லயோ பென்சில்யாவது லாஸ்ட் பேஜ்ல எழுதி வச்சுக்கோ. பென்சில் அப்புறம் எரேஸ் பண்ணிக்கலாம். பென்சில்யாவது லாஸ்ட் பேஜ்ல டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, எழுதிக்கோ. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆன்சர்ஸையும் எழுதுறதுக்கு முன்னாடி. அப்போ உனக்கு அது ஓரளவு ஞாபகம் பார்த்து எழுதுறல, அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வரும், ப்ராப்பரா எழுத முடியும். சரியா? அதுக்குன்னு ஒரு ரஃப் ஸ்பேஸோ இல்ல மார்ஜினுக்குள்ளேயோ அதான் நீ என்ன செய்யணும், அதை எப்பயுமே எழுதி வச்சுக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்ப நீ நோட்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, இல்ல படிச்சதெல்லாம் எழுதி பாக்குறேன்னு வச்சுக்கோ.
எப்பயுமே ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்டை ஒரே பேஜுக்குள்ள எழுதி பழகு. புரியுதா? ஒரே பேஜ்ல எழுதி பழகு. அதுக்குள்ள ஷார்ட்டா நெருக்கி எழுது. சும்மா டக்குன்னு அந்த பேஜை பார்த்தாலே எல்லாம் உனக்கு ரீகால் ஆகிற மாதிரி ஃபார்முலா, டயக்ராம், கீவேர்டு, டெஃபினேஷன், ஸ்டெப்ஸ் எல்லாமே போட்டு அழகா நெருக்கி நீ என்ன செய்யலாம், ஒரு டாபிக்னா அதை ஒரு பேஜ்ல கவர் பண்ண பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்ஸாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு, எக்ஸாம்லாம் பயமா இருக்கா, எக்ஸாம் எழுதினே இரு. நீயாவே சொந்தமா அப்பா அம்மா கிட்டயோ இப்போ இல்ல அக்கா கிட்டயோ அண்ணா கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ தம்பி கிட்டயோ யாருக்கிட்டயோ ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு, டைமரை கொடுத்துட்டு, இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் டெஸ்ட் எழுத போறேன் 3 மணி நேரம், நான் கரெக்டா இது கொஞ்சம் என்ன பாத்துக்க அப்படின்ட்டு உட்காந்து நீ வீட்டுல அந்த எக்ஸாம் பிராக்டிஸை எடு. அப்படி எடுத்தாதான் உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை ப்ராப்பரா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சோ நீ ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் என்னதப்போ? ரீடு, ரீகால், ரிவைஸ், ரிப்பீட் தான். இது அப்படியே ஒரு பேட்டர்ன் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கமெண்டாவும் போடும். யார் யாரெல்லாம் இதை செய்ய போறியோ, ஃபாலோ பண்ண போறியோ, ரீடு, ரீகால், ரிவைஸ், ரிப்பீட்